ஹலோ, அண்ணே, வணக்கம். என்னாச்சு? அந்த எக்கனாமிக்ஸ் என்னன்னு பேசுனீங்களா? அது பேசல. ஏன் வேண்டாங்களோ? எனக்கு இப்ப பயமா இருக்கு. இப்படி குடுத்து விட்டு நம்ம மாடி எடுக்க முடியும், பயமா இருக்கு. நீங்க அவனுக்கு தெரிஞ்ச ஆள் தான் பேசுறது, தெரியாத ஆள் தான் பேசுறவரும் அப்படிதான் இருக்கும். இல்ல இல்ல, ரூபாய் வாங்கி கொடுத்து உட்காந்து நம்ம முடிச்சு மாடிச்சு சரின்னு இருக்குல்ல. நான் எனக்கு ரூபாலாம் வாங்கி கொடுக்கான்ட்டேன். ஆமா. ரெடி பண்ணி வாங்கி போறத மாதிரி இருந்தா வாங்கி கொடுப்போம். மற்றபடி சும்மா வாங்கி கொடுப்போம். நமக்கு எனக்கெல்லாம் தானே இருக்காது. ஆமா. முந்தி டக்கு டக்குன்னு போட்டாங்க. இப்ப சரி, எல்லாம் சரி. பயப்படுறாங்களே. அதனாலதான் சரி பார்ப்போம், பேப்பர் பார்ப்போம். சரியானே? சரி. ஹலோ, சொல்லுங்க. வந்துட்டா? வரல இன்னைக்கு வந்துடும். எப்போ வரும்? இன்னைக்கு காலையில் இப்போ சாயங்காலம் கூப்பிட்டுதான் இருக்கான். ஆ, இன்னைக்கு ரெடி பண்ணிடுவோம் கண்டிப்பா. சரியா? இப்ப அதுக்குதான் எங்கேயும் போகல, வள்ளியூர் வரைக்கும் போனோம். இது பார்த்துட்டு தான் போனுங்க. வெளியே போகாம கத்துருக்கேன். வந்துருமா? வந்துடும். அந்த இந்த அம்மா வேற போட்டு உயிரை எடுத்துட்டு அடக்க. கடைசியா ஒரு அம்மாவுக்கு ரூபாய் கொடுத்து வந்துருமா 1,00,000. ஆமா, அவளுக்கு என்ன செய்ய? அவளுக்கு அவளுக்கு நான் அந்த கழிச்சு விட்டுருக்கேன்னு இல்ல. அவ ரூபா கேட்கல, கேட்டடக்கா. நீங்க 2 வேலை அவர்கிட்ட வாங்கி கொடுத்தா கழிங்க. அவளுக்கு வாங்கி கொடுக்க வாய்ப்பே கிடையாது. அவ்வளவுதானே வாங்கி கொடுக்க இடம், நீங்க தானே இடம் இல்லை இங்க. நம்ம இடம் இல்லைன்னு அவளே சொல்லுதா. நமக்கு யார்கிட்ட போய் கேட்க? இடம் இருந்தா சொல்லுங்க, வாங்கி கொடுப்போம். யார்கிட்டயே கேளுங்களேன் இடம் இருக்கான்ட்டு. சரி, கேட்போம். சீனிவாசன் கொஞ்சம் கேளுங்களேன், கேட்டு சொல்லுங்களேன். சரி, ரைட்டு. கேட்டு கூப்பிடுங்க, முடிச்சுவோம். அவன் கோடங்குளத்துக்காரன். கோடங்குளமா? கோடங்குளம் அவளுக்கு திருநெல்வேலியில பெஞ்சு வச்சிருந்தா. சரியா? சரி. ஆனா தூத்துக்குடியும் பெஞ்சு வச்சிருந்தா. அவன் கேபிகே குரூப் பேக் பண்ணி வச்சிருந்து தூத்துக்குள்ள திருநெல்வேலியில போனதுக்கு. சரி. அதுக்குள்ள நான் போய் மூவ் பண்ணி, அவன் அப்பா டிசி தானே கூட. அவன் நெஞ்சுட்டா நம்மள நம்பாம ரிஜிஸ்டர் இருக்காம, யூனிவர்சிட்டி ரிஜிஸ்டர். அவன்கிட்ட போய் கேட்டிருக்கான். அவனுக்கு அந்த சாக்ரட்டிஸ் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு அவன் வேண்டிய ஆளு. சரி. அவன் உடனே பிரேமனன் சொல்லி பேசி 52 பேசினான். கரெக்ட். நான் என்னைய போய் ரூபா வாங்க சொன்னாங்க. நான் வேற ஆளா இருக்குன்னு நினைச்சு போய் ரூபா வாங்க போறேன். இவன் அவ்வளவு உட்காந்துருக்கான். 2 ரூபா 50 ரூபா கேட்டா அப்ப ரொம்ப சீப்னா கூட முடிச்சிருந்துருக்கலாம். அது ஒரு 52 ரூபா வாங்கிட்டு விட்டு இருந்து. அவதான் ஒரு ஆளை கூட்டிட்டு வரா. என் கூட கிளாஸ்மேட் ஒருத்தி இருக்கா. அவளுக்கு வாங்கி தாங்கன்னு சொல்லி கேட்டா. சரி. ஆனா இவன் ப்ராப்பரா சங்கம் வச்சிருந்தா. ஏன்னா இவளுக்கு மாப்பிள்ளை ஊர் விஜயராமபுரம், திருப்பூர்ல கடை வச்சிருந்தாங்க. சரி. அவ ஃப்ரெண்டு திருநெல்வேலில தான் சங்கம் இருக்கு, தூத்துக்குள்ள இல்ல. அதனாலதான் அப்படியே பேக் அடிச்சிட்டு இருக்கு. ஆனா அவ அம்மா இவ கொடுத்த ரூபாய கொடுத்துருவா. சரி சரி. அதுதான் கேட்டேன்.